இந்த போராட்டம் என்பது எப்படி தொழில் போட்டியாக இன்னொரு தனியார் மருத்துவமனை கிரம்பர ஆப்புன்னு சொல்லி அதிமுக காரங்க வச்சாங்க. அங்க வந்து வைத்தியலிங்கம்லாம் பஞ்சாயத்து பேசி ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்றதுனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் திமுகவை சேர்ந்த செல்வராஜுடைய வகையரா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். முத்திரையர்கள் போட்டி, செல்வராஜோட வகையரா ஒரு முத்திரை, ஆர்வி பரதன் ஒரு தொகுதி ஏதாவது கேட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து முசிறி தொகுதி கேட்டு போகிறதுக்கான ஆர்வி பரதன், ரத்னவேலு, மனோகரன் இவங்க மாதிரி ஆளுநர் இருக்காங்களே, இவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டுறோம் அரசியலில். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலங்காலமாக மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தான் கொடுக்குற பொழுது கூட்டணிக்கு என்று வேண்டாம் என்கிற ஒரு லெவலில் வர்றாங்க. அப்போ ஜெயக்குமாருடைய தம்பியை யாரோ ஒருத்தர் இளங்கோவன்ட்ட இருக்காராம் நட்புல, அதனால எனக்கு தான் சீட்டுன்னு சொல்லி நடக்கவில்லை என்று இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட KN நேருவோடு திருச்சியில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த உள்ளளவில் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அவர் இரண்டாவது முறையாக லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கிட்னி திருட்டு இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று நடத்தினார்கள். அதில் எத்தனை கிட்னி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை மிக நுண்ணோட்டமாக அந்த தகவலை அவங்க சொல்லலை. 19 கிட்னி திருட்டு, இது இந்த போராட்டம் என்பது எப்படி தொழில் போட்டியாக இன்னொரு தனியார் மருத்துவமனை தூண்டுதல் மூலியமாக நடைபெற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இங்கு பரஞ்சோதி வந்து இன்னொரு தனியார் மருத்துவமனை லிங்க் வச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா IJK இந்திய ஜனநாயக கட்சியின் பச்சமுத்து ரவி அவருக்கு அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவருடைய மகனுக்கு மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து அதிமுகவுக்கு தலைமைக்கும் ஒரு பெருந்தொகையை IJKலேருந்து கொடுக்க போறாங்க. பரஞ்சோதிக்கும் நல்ல ஒரு பெருந்தொகை, ஒரு 10 கோடி 20 கோடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பரஞ்சோதிக்கிட்ட நல்ல துட்டு நல்ல தாராளமாக புரளுது. அப்படிங்கிறது மாதிரியான அதிமுகக்குள்ள இருந்தும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் சிலர் மூலியமா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு கொடுத்துட்டு வெற்றி பெற வைப்பார்களா? பரஞ்சோதியவே தோற்கடித்தவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்படிங்கிற போது கூட்டணிக்கு வேலை பார்ப்பார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலே பூண்டி வெங்கடேசன் அவர்களுக்கு பாஜக சார்பாக சீட்டு கொடுக்கப்பட்டு உள்ள வச்சு செஞ்சு அவரை தோக்கடிச்சாங்களோ, ரத்னசாமிக்கு சீட்டு கொடுக்கலையா, பாஜக கொடுத்துட்டியா, வைக்கிறம்பார் ஆப்புன்னு சொல்லி அதிமுக காரங்க வச்சாங்க. அங்கே வந்து வைத்தியலிங்கம்லாம் பஞ்சாயத்து பேசி ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்லி அங்கே வேலைக்கு ஆகலை. அப்போ மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு அந்த நிலைமை தான் ஏற்படும். அப்போ கதிரவனுக்கு சீட்டு கொடுக்காம, என்ன கிட்னி இந்த மாதிரி பிரச்சனை, கிட்னி திருட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிற பொழுது ஐயா அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும், நீ பேசாமல் குன்னன் தொகுதிக்கு போயிரு, இங்கே வந்து செல்வராஜோட வகையராவுக்கு முன்னாள் வனத்துறை அமைச்சராக இருந்த செல்வராஜோட வகையராவுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு திமுக வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற தெரியல. பரவாயில்ல, நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் திமுக வட்டாரத்தில் இருந்து அவர் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் அவர் போட்டியிடுகிற பொழுது அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய SRM மருத்துவமனை சம்பந்தப்பட்ட அவருடைய வகையராக்கள் இங்கே போட்டிருக்கிற பொழுது திமுகவை சேர்ந்த செல்வராஜுடைய வகையரா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக சார்பாக. அதே நேரத்தில் IJKவுக்கு சீட்டு கொடுக்காம ஆர்வி பரதன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிமுக கூட்டணி சார்பாக இருக்கிற பொழுது நிச்சயமாக அது வந்து இருபெரும் முத்திரையர்கள் போட்டி. செல்வராஜோட வகையரா ஒரு முத்திரை, ஆர்வி பரதன் ஒரு முத்திரை. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள எப்போ நம்ம யாராவது ஒருத்தர் தான் அந்த தொகுதிகளில் நிற்கணும்னு சொல்லி அவங்க வேற தொகுதி ஏதாவது கேட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அது வந்து முசிறி தொகுதி கேட்டு போகிறதுக்கான ஆர்வி பரதன் முசிறி தொகுதிக்கு பேரெல்லாம் பேசாம அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு திருச்சியை வந்து அவர் பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பலைங்கிறத தாண்டி உள்ள ஆள் வச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களே இவங்களை எல்லாத்தையும் கழட்டி விட்டுறோம் அரசியலில். அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட திட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை கூட்டணிக்கு விட்டுறக்கூடாது, அதிமுகவுக்கு தான் கொடுக்கணும். இது என்ன புதுசாக அது வந்து கிளப்பி விடுறீங்க, புதுசாக அந்த விஷயம் வேண்டாம்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலங்காலமாக மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தான் கொடுக்கிற பொழுது கூட்டணிக்கு என்று வேண்டாம் என்கிற ஒரு லெவலில் வர்றாங்க. அப்போ அதிமுகக்குள்ள யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்களுக்கு இளங்கோவன் மூலியமாக சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெயக்குமாருடைய தம்பியே யாரோ ஒருத்தர் இளங்கோவன் இருக்காரா நட்புல, அதனால எனக்கு தான் சீட்டுன்னு சொல்லி ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்த பகுதியை சேர்ந்தவர், ஓரளவு பணிகள் எல்லாம் செய்து வருகிறார். அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 10 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். எத்தனை பேர்னு பேசியிருக்காங்கன்னு சொல்றேன். முன்னாள் சேர்மன் எதுமலை சிலை என்னமோ ஒன்று பேர் சொல்லுவாங்க, சின்னசாமி என்னமோ பேர் சொல்லுவாங்க, அவருடைய மகள் விமலா என்பவர் சீட்டு கேட்டு கொண்டிருக்கிறார். அவரும் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே போல் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நெடுமாறன் அவருடைய மகள் மணலை நெடுமாறன் என்று சொல்வார்கள். அவருடைய மகள் அதிமுகவில் மூத்த நிர்வாகி, எப்படி அன்வர் ராஜாவோ செங்கோட்டையனோ அதுபோல் மூத்த நிர்வாகியோட மகள் வெற்றி செல்வி. இப்படியான ஒரு இது இருக்கு. அப்படி ஆதாளி ஒன்றிய செயலாளர், இப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. இதில் யாருக்கு சீட்டு கிடைக்க போகுது, யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் கிட்னி திருடு சார்பா தனியார் மருத்துவமனை தொழில் போட்டிக்கான ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சமயபுரத்தில் நடக்கவில்லை என்று 2 விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட KN நேருவோடு திருச்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள் தொடர்பு இருந்து கொண்டு 2% கமிஷன் பெற்றுக்கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொன்னோம்னா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து போராட்டம் நடத்தியதில் KN நேரு உள்ளளவில் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அவர் 2வது முறையாக போட்டியிட்டால் நிச்சயமாக அமைச்சர் பதவி கேட்பார். அதனால அவருக்கு வேற தொகுதியை மாற்றி விட்டுருங்க, இங்கே வேண்டாம், திருச்சி மாநகரத்துக்குள்ளே நான் மகேஷே விடலை, ஏன்னா எனக்கு போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிற லெவலில் திருவெரும்பூருக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு அங்கிட்டு ஒதுக்கி விட்டுட்டு மாநகரத்துக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் மாநகர மாவட்ட செயலர் பதவி கொடுக்கணும், ஆனால் மாநகர பகுதி செயலாளர்னு சொல்லி பதவியெல்லாம் கொடுத்து திமுகவில் மாநகர மாவட்டங்கிற லெவலில் வரக்கூடாதுங்கிற லெவலில் KN நேரு அவர்கள் மிக கணக்கச்சிதமாக அரசியல் செய்கிறார். ஆனாலும் கூட சிவா வீட்டை அடித்து நொறுக்குனது சொந்த கட்சிக்காரங்களே வச்சு பண்ணது, அது திருச்சி மேற்கு தொகுதியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் KN நேரு அவர்கள் முத்திரைய சமுதாயத்திற்கு எதிராக இந்த களத்தில் நிற்க மாட்டார். ஏன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் 50,000 ஓட்டுகள் முத்திரைய சமுதாய ஓட்டுகள் இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். முத்திரைய சமுதாய மக்களுக்கு எதிராக நம்ம போனோம்னா நம்ம அரசியல் வாழ்க்கையே காலியாயிருங்கிறதுல KN நேரு மிக குறியாக இருக்கிறார். அதே போல தான் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு முத்திரையருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் KN நேரு இறங்கி வந்துட்டார். செல்வராஜோட வகையராவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை சார்ந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட சந்திரமோகனும் செல்வராஜோட வகையரா அப்படிங்கிற பொழுது அவருக்கு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் கூட எங்க சொந்த தொகுதிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைச்சாதான் அது நல்லா இருக்கும்னு இன்னொரு குரூப் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து இடம்பெயர்ந்து குன்னம் தொகுதிக்கு போறாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. இல்லைல்லாங்க விடமாட்டாருங்க. இந்த கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் பேசுகிற பொழுது சில கோரிக்கைகள்லாம் வாசிக்கிறார். எனது சட்டமன்ற தொகுதின்னு கிட்டத்தட்ட 6 முறை சொல்றார். அது KN நேருவை எரிச்சல் அடைய வைத்திருக்கிறது. KN நேரு கூட தளபதியின் தொகுதின்னு சொல்லுவார், இல்லைன்னா கலைஞரின் தொகுதின்னு சொல்லுவார், இல்லைன்னா 19 எங்கள் தொகுதியில் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கதிரவன் அவர்கள் சட்டமன்ற சபையில் பேசுகிற பொழுது எனது தொகுதின்னு கிட்டத்தட்ட 6 தடவை சொல்றாரு. அது KN நேருடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு தகவல் இருக்கிறது. எது எப்படியே மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் வேணும், ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் வேணும். நான் இருக்கிற வெங்கங்குடிக்குள்ள எங்கன பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருக்கு, தரமான சாலை இல்லை, ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் குடியிருக்காங்க, உயர் ரக மின் நிலையத்தம் கொண்ட கம்பி போகுது, அதை மாற்றி அமைங்கன்னு சொல்லி நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் மனு கொடுக்குறோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதனால மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு மனுவை வாங்கி பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக வேணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ளும். எது எப்படி பார்த்தாலும் அதிமுகவை சார்ந்தவர்கள் பலரும் திமுகவோடு பல ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தை வச்சு ஒரு ஃபேக்டரியோ தொழிலோ வச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக வரும்போது மக்களுக்கான சேவை செய்கிற பொழுது மீண்டும் உங்களை ஆளுங்கட்சியாக உங்களுடைய பகுதியிலே கவுன்சிலராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ தலைவராகவோ மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதும்
ஆளுங்கட்சி கூட தொடர்பு வைத்துக் கொண்டு கமிஷன் வாங்கி கொண்டு எல்லா வேலையும் பலான வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தீர்களானால் உங்களை அடிமாட்டு ரேட்டுக்கு உங்களை மக்கள் நினைத்து உங்களை தோல்வியடைச்சுவார்கள். அதுபோல ஒரு நிலைமை ஏற்படாமல் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக வரணும். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர் இருக்கணும். நல்ல வேட்பாளர் இருக்கணும். மனசு நோகும்படி பேசக்கூடாது. மனுக்களை பரிசீலனை செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ திமுகவில் பழனியாண்டி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா, அது போல இருக்கணும். அதிமுகவில் எப்படி இவர் செங்கோட்டையன் இருக்கார்ல, அது போல இருக்கணும். தொகுதிக்குள்ள எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறான். நாளைக்கு ராமசாமி வரலாம், சுப்பிரமணி வரலாம், மோக்கே வரலாம், நாக்கே வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் கட்சி நிரந்தரமானது. அதனால அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இப்படி ஒரு இயக்கம் விழுந்து விடக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கோம். அதிமுகவை நேசிக்கிறோம், திராவிட கட்சிகளையும் நேசிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா, வெங்கங்குடிங்கிற ஊர்ல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை கண்டுகொள்வதில்லை. இளைஞர்கள் சீரழியட்டும் என்று வேடிக்கை பார்க்கிறார்களா என்பது நமக்கு புரியவில்லை. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அதிகமாக கஞ்சா புழங்குது. அதை தடுப்பதற்குண்டான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு நல்ல வேட்பாளர் இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு களத்தில் நின்று அவர் நல்ல முறையில் வேலை பார்த்து உள்ளடி வேலை பார்க்காமல் இருந்தால் அதிமுக வெற்றி பெறலாம். இல்லை என்றால் திமுகவுக்கு வெற்றி வகை கூடுவதற்கு இவர்கள் வழிவிடுகிறார்களோ என்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எந்தெந்த வகையில உங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்யல, உங்களுக்கு தார் சாலையிலேருந்து சிமெண்ட் சாலையிலேருந்து குடிநீர் வசதியிலேருந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் அகரம் டிவியில் தொடர்பு கொண்டு நீங்க சொல்லலாம். நேரடியாக வந்து நீங்க பேட்டியும் கொடுக்கலாம். செய்தி வெளியிட தயாராக இருக்கிறோம். நம்ம திருச்சி மாவட்ட செய்திகளை அவ்வப்போது வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். லகரம் டிவிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.